ரீசெண்டா மதுரை போயிருக்கும் போது மதுரை கோனார் கறி தோசை கடைன்னு ரொம்ப ஸ்பெஷல்ண்டா அதே கோனார் கடைக்கு போய் உட்காந்தா டம்ளர் வச்சுட்டு தண்ணியெல்லாம் தொளிச்சு விட்டு வச்சா வந்து ஆணியல் வச்சுட்டு போனவர் தான் ஆணியல தயிர் அவ்வளோ தயிர் இருக்கு ஒழுங்கு இலையே அவ்வளோ வந்துச்சுருந்தாரு. சரின்னு சொல்லிட்டு அதை வர இந்த மிளகா தின்றான் உனக்கு நான் வர பாதி கறி தோசை உனக்கே கொடுத்துறேன் அவனை திரும்பி முடிக்க நானும் தண்ணியை குடிக்க ஒரு ஆளும் வரல. சரி சரவரையா இங்கேயானா பாய் எகிச்சு காய போயின்றாரு என்னடா சொல்றாரு அப்படின்னு பார்த்தா அவங்க ஹிந்திக்காரங்க அவளுக்கு ஒன்றும் தெரியல. சரின்னு சொல்லிட்டு வந்துருச்சு எப்படியோ ஒரு வழியாக அடுத்து இந்த கறி தோசை வந்தாலும் உங்களுக்கு மதுரைக்குள்ள ஏதாவது வேலை இருக்குது அந்த கறி தோசை ஆர்டர் பண்ணிட்டு போயிட்டு வந்து சாப்பிடலாம் போல அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணலாம். சரி நம்ம வேலைக்கு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சால்னா ஊற்றிட்டு அடிச்சு ஒரு வாயில் வெங்காயத்தை எடுத்து அப்படி வைக்கிறேன். இந்த ஆட்டுக்கு கொழுப்பு இருக்கும் பாருங்க அந்த கொழுப்பு ஸ்மெல் அடிக்குதுங்க கொஞ்சம் கறி இருந்துச்சு வேற ஒரு இதான் கறி தோசை நானும் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்னாலும் அப்படி தெரியுதோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த நான் உனக்கு ஆஃப் சொன்னேன் நீ ஃபுல்லே சாப்பிட்றான்ட்டு அவன்கிட்டே கொடுத்துட்டேன். அவன்கிட்ட இருந்த பாதி பிரியாணி எடுத்து நான் சாப்பிட்டேன். சரி இந்த கடையில் வந்து நான் தண்ணி தான் அதிகமாக கொடுத்தேன் ஒருவேளை எனக்கு தண்ணி தான் அந்த கடைக்கு ஸ்பெஷல் போல் நானும் தண்ணியை கொடுத்து பிள்ளை கடிக்க கிளம்பிட்டேன்.